தேங்காய் பிஸ்னஸ்ஸு எப்படி செய்யலான்ட்டு. தேங்காய் பிஸ்னஸ் உண்மையாலுமே அது ஒரு நல்லது தான். இப்படியே ஒரு தேங்காய்னா ஒரு 4-5 மரம், ஒரு 10 மரம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் உண்மையாலுமே நல்ல ஒரு பிஸ்னஸுங்க அது. இப்போ தேங்காய் வந்து இளநிக்கு இளநீ விற்றுலாம். இப்போ வெயில் காலத்தில் இளநீ தான். அதனால் நீங்கள் இளநிக்கு மரத்துலேருந்து எடுத்து இளநியாவும் கொண்டு போய் விற்கலாம். அதுலேயே வந்து கொஞ்சம் முற்றி போச்சுன்னா, தேங்காய் இருந்து போச்சுன்னா, நீங்கள் தேங்காய் இறக்கி அதை வெட்டி அதை கொண்டு போட்டு இப்போ நிறைய கோயிலெலாம் ஆடி மாதம்லாம் கோயில் நிறைய விசேஷம் வரும். 2வது கோயிலுக்கு எப்பவுமே தேங்காய் உடைப்பாங்க. அப்போ அந்த மாதிரி நீங்கள் தேங்காய் எல்லாம் உரித்து ரெடியாக்கி ஒரு கட்டில் போட்டு ரோட்டில் உக்காந்துக்கிட்டீங்கனாக்கா கண்டிப்பாக ஒரு தேங்காய் 30 ரூபா 40 ரூபா விற்கிது. 25 ரூபா கம்மி கிடையாது ஒரு தேங்காய். ஒரு 10 தேங்காய் ஒரு நாளைக்கு போகுதுன்னு வச்சுக்க, எவ்வளோ கணக்கு பண்ணி பாருங்க. 4 தேங்காய் 100 ரூபா, 250 ரூபா. காலைல ஒரு நாளைக்கு 10 ரூபா போகுதுன்னா 250 ரூபா. இதில் வந்து இளநீ, அதே இளநியே விற்றுக்கலாம். இளநீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளநீ வந்து 20 ரூபா 30 ரூபா அப்படி போயிட்டுருக்குது ஒரு இளநீ. இப்போ இளநீ விற்றுக்கலாம், தேங்காய் விற்றுக்கலாம். அதுக்கப்புறம் விற்காத தேங்காய் வந்து உடச்சி நீங்கள் காய வச்சு எண்ணெயாக கூட ஆட்டிக்கலாம். அப்போ அந்த எண்ணெயும் சேல்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டர் வந்து 100 ரூபா 150 ரூபா போகுது. அதனால் தேங்காய் பிஸ்னஸ்ஸு உண்மையாலுமே நல்ல பிஸ்னஸ். மார்க்கெட்லாம் போய் பாருங்கள், தேங்காய் அப்படி குமிஞ்சு கிடக்கும். எல்லோரும் தேங்காய் வந்து அங்கே தான் வாங்குவாங்க. ஒரு கோயில் விசேஷம்னா 100 தேங்காய் 200 தேங்காய் அப்படி வாங்கிட்டு போவாங்க. ஒரு கல்யாணத்துக்கு தேங்காய் மொழி வைக்கிறதுக்கு, அதாவது மொழி வச்சாக்கா கொடுப்பாங்கள்ல, ஒரு தாம்பூலத்துக்கு மாதிரி. அப்போ அது தேங்காய் தான் வச்சு கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி கல்யாணத்து வீட்டுலாம் பார்த்தினாக்கா ஒரு 500 தேங்காய் 1000 தேங்காய் இப்படி வந்து கேட்டு வாங்கிட்டு போவாங்க. சரியா? இப்போ அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் பார்த்து பத்திரமா கேட்டு வச்சுருந்தேன்னு வச்சுக்கேன், சொல்லி வச்சிங்கன்னா ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி அடித்து எனக்கு இங்கே தேங்காய் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து தேங்காய் பிஸ்னஸ் நீங்கள் செய்யலாம். சரியா? நீங்கள் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இப்போ கேரளாலாம் தேங்காய் வந்து நிறைய கிடைக்கும். அங்கே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டு வந்து ஒரு 10 ரூபா 5 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கிட்டு வச்சுக்க, அங்கே 30 ரூபாய்க்கு விற்ங்க. 5 ரூபாய் கிடைக்கிறதில்ல ஒரு தேங்காய்க்கு. குறைஞ்சபட்சம் நீங்கள் தேங்காய் பிஸ்னஸ் வந்து ஒரு நாளைக்கு 10லேருந்து 15 தேங்காய் ஓடும். 500 ரூபா ஒரு நாளைக்கு ஈஸியாக உட்காந்து இடத்துலேருந்து நீங்கள் மற்ற வேலையை செஞ்சுக்கிட்டே இது வீட்டில் அப்படியே ஒரு இது போட்டு வச்சுங்க. இல்லை வீட்டிலே இருக்கட்டுங்க. யாராவது வந்து கேட்பாங்க, இப்போ இந்த வீட்டுக்கு போனாக்கா தேங்காய் கிடைக்குமான்னு. எத்தனை பேர் வராங்க? ஈஸியாக நீங்கள் ஒரு நாளைக்கு 500 ரூபா தேங்காயிலே சேல்ஸ் பண்ணிட்டு போகலாம். இதில் ரொம்ப நாளாக ஆகிப்போச்சு சரி அப்படின்னா தேங்காய் உடச்சி காய வச்சு எண்ணெய் ஆக்கிடுங்க. சரியா? புரியுதா? அப்போ ஒரே கல்லில் 2 மாங்காய் அது. அதனால் பாருங்கள், தேங்காய் வந்து உண்மையான தேங்காய் பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ்ஸு. கேரளாவெல்லாம் வந்து தேங்காய் மரம் இல்லாத ஒரு வீடே கூட கிடையாது. எந்த வீட்டிலே தேங்காய் மரம் இல்லாத கிடையாது. அவங்க வீட்டில் தேங்காய் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க வந்து சாப்பாட்டில் எப்பவுமே தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க உள்ளவங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஏதோ ஒரு விசேஷம் அந்த மாதிரி கறி குழம்பு அது மாதிரி தான் தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க. மற்ற எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க. 2வது வந்து மரம் இருந்துச்சுன்னா இளநீ பிஸ்னஸும் நல்லா ஈஸியாக செய்யலாம். இளநீ பிஸ்னஸ் இப்போ இளநீ பிஸ்னஸ் செஞ்சிங்கனாக்கா கண்டிப்பாக உண்மையுமே அது ஒரு நல்ல காசு தான். இப்போ வெயில் காலத்தில் 30 ரூபா ஒரு இளநீ, ஒரு 10 இளநீ போனீங்கன்னா 300 ரூபா. ஒரு நாளைக்கு 300 ரூபா. தேங்காயில் ஒரு 500 800 எண்ணெய் ஆட்டி வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு 2 லிட்டரு போச்சுனாக்கா 200. ஒரு நாளைக்கு ஈஸியாக இதை வந்து ரோட்டில் அங்கேயும் இங்கெல்லாம் போய் விற்க தேவையில்ல. சும்மா வீட்டுக்கு முன்னாடி வச்சுக்கிங்க. ஒரு போர்டு மாதிரி அடிச்சுன்னா இங்கே தேங்காய் கிடைக்கும் அப்படின்னு அடித்து போர்டு மாதிரி அடித்து வச்சுக்கிங்கன்னா ஈஸியாக நீங்கள் போர்டு மாதிரி அடித்து வச்சுக்கினாக்கா ஈஸியாக வீட்டுக்கே வந்துடுவாங்க. அப்போது இளநிக்கு இளநீ சேல்ஸ் பண்ணிக்கலாம், தேங்காயும் சேல்ஸ் பண்ணிக்கலாம், எண்ணெய் ஆட்டிக்கலாம், எண்ணெயும் சேல்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உண்மையாகவே தேங்காய் பிஸ்னஸில் ரொம்ப ஒரு நாளைக்கு 1000 ரூபா அதுலேயும் எடுத்துடலாம் ஈஸியாக. அதாவது மற்ற வேலை வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இப்போ ஆம்பளைங்க வெளியில் போனாலும் பொம்பளைங்க ஈஸியாக வீட்டில் தானே, வீட்டில் இருந்து எடுத்து கொடுக்க என்ன இருக்குது என்ன. அதனால் இது ஒரு சைடு பிஸ்னஸ் மாதிரி வச்சுக்க வேண்டியது தான் தேங்காய் பிஸ்னஸ். அதனால் பாருங்கள், வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இந்த தேங்காய் பிஸ்னஸ்ஸு நீங்கள் ஈஸியாக செஞ்சுக்கலாம். போர்டு மட்டும் வச்சுக்கிட்டா போதும். இந்த இடத்துல தேங்காய் கிடைக்கும், தேங்காய் எண்ணெய் கிடைக்கும், இளநீ கிடைக்கும்னு வச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இளநீலாம் அப்படி ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய்ட்டு பஸ் ஸ்டாப்பு பக்கத்தில் வச்சிங்கன்னா போதும், இளநீ ஈஸியாக சேல்ஸ் ஆகிடும். அதனால் பாருங்கள், தேங்காய் பிஸ்னஸ்ஸு இளநீ பிஸ்னஸ்லாம் உண்மையிலுமே நல்ல பிஸ்னஸ்.